வெல்கம் டு பவி ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்னைக்கு நாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி டேஸ்டியான பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரெட் ஆம்லெட் செய்ய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 4 முட்டை, 2 சாப் பண்ண வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட், தேவையான அளவு பட்டர், தேவையான அளவு பிரெட். ஒரு பவுலில் 4 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணுங்க. தண்ணி ஆட் பண்ணுறதால பிரெட் ஆம்லெட் இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். நல்லா 3 to 5 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்ச 2 வெங்காயம் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா பீட் பண்ணுங்கள். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பீட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரும். அவ்வளோதான், பேட்டர் ரெடி. இப்போது தவா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை இந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் போர் பண்ணிக்கோங்க. போர் பண்ண உடனே ஒரு பிரெட் அது மேலே வச்சுட்டு சைட்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. 30 செகண்ட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி வேகட்டும். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி பட்டர் கொஞ்சம் பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பிரெட் இப்போது ஃப்ளிப் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகட்டும். இது வந்து 1 சைடு பிரெட் ஆம்லெட், பிரெட் பட்டரோட டோஸ்ட் ஆனது அண்ட் 1 சைடு ஆம்லெட். இது ஒரு மாதிரி அரோமாவோட டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 2 சைடு பிரெட் ஆம்லெட் இதே சேம் ப்ராசஸ் இப்போ வரையும் பண்ணோம் இல்லையா, அதே சேம் பண்ணிவிட்டு பிரெட் டோஸ்ட் ஆனதும் அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் பேட்டர் ஊற்றிட்டு இந்த ப்ரெட்டை திருப்பி அது மேலே ஃப்ளிப் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ சைட்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டா 2 சைட் பிரெட் ஆம்லெட் ரெடி. இது ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். நான் மைதா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட் யூஸ் பண்ணால் இந்த பிரெட் ஆம்லெட் ஹெல்த்தியான பிரெட் ஆம்லெட்டாக மாறிடும். இந்த பிரெட் ஆம்லெட் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த பிரெட் ஆம்லெட்டை நம்ம சாப் பண்ணி போட்ட ஆனியன், அதுக்கப்புறம் பிரெட் பட்டரோட டோஸ்ட் ஆகிருக்கு இல்லையா, அதோட அரோமா எல்லாம் சேர்ந்து ரொம்ப யூனிக்கான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்நாக் ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye.